பழனியில் எது முருகனை தவிர எனக்கு இன்னொன்று பிடிச்சது என்னென்னா குதிரை வண்டிங்க. அப்பார்ட் ஃப்ரம் முருகன் எங்கே பார் குதிரை வண்டி. வி ஆர் ஆன் த வே டு திண்டுக்கல். நிறையா கோவில் நீங்கள் கவர் பண்ண போகிறோம். கணக்கம்பட்டி சித்தர் கோவில் போகிறோம். வி ஆர் ஆன் த வே டு கணக்கம்பட்டி சித்தர் கோவில். இந்த மலையை பார்க்குறீங்களா, இதுதான் கொடைக்கானல் மலை. கொடைக்கானல் போகணும்னா இங்கே பழனியிலேருந்து கொடைக்கானல் வெரி நியர். எவ்வளோ கிலோமீட்டர் இருக்கும்? 65 கிலோமீட்டர். இங்கேருந்து 65 கிலோமீட்டர்ஸ் கொடைக்கானல். இதெல்லாம் மலை கிராமங்கள்னு சொல்லுவாங்கல்ல, அது வாங்க அந்த மலைக்கு தான் நம்ம கொடைக்கானல் மலை. இங்கே நம்ம கணக்கம்பட்டி போயிருக்கோம். எப்படி இருக்கு பாருங்கப்பா. ஒரே தென்னை மரம் தான் இங்கே. எவ்ரிவேர் தென்னை மரம், காற்றாலை, விண்மீன் பார்த்தாவே தெரியும் பாருங்க. அந்த வீடுகள்லாம் தெரியும் பாருங்க. அதான் அங்கே இருக்க பாருங்கல்ல, மரம் தான். பழனி பூராவே தென்னை மரம் தான். இங்கே இளநீர் ரொம்ப சீப்பா. எவ்வளோ இளநீர் தேங்காய். அவர் ஊரு இதுதானே கணக்கம்பட்டி. அவர் ஊரே இதுதானே. அவர் ஊர் இதுதானே. வீடு அங்க இருக்குனீங்களா? அது வீடு அங்க ரோட்டுமால இருக்குங்க. இங்க ஒரு தோட்டம் இங்க தங்கி இருப்பாரு. தோட்டத்துக்காரங்க அவர் இங்கே ஜீவ சமாதி இருந்தாரு. சாய்பாபா தங்குற மாதிரி. அதான் கணக்கம்பட்டி சித்தர் இதா. ஆமாங்க. நிறைய ஆட்டோ வந்திருக்கு. ஆட்டோ இங்கிருந்து சேர் ஆட்டோ போகும். பஸ்ஸே வருதுங்க. எவ்வளவு கூட்டம் வருது. அப்பா அமாவாசையெல்லாம் பயங்கரமா இருக்கும். நேற்று பௌர்ணமி இல்லைங்க. நேற்று அதனால கணக்கம்பட்டி சித்தர் கோவிலுங்க. நேற்று பௌர்ணமினால கூட்டம். மகா குருக்கள் கணக்கம்பட்டி சித்தர். இந்த வேப்ப மரம் தான் ஃபேமஸ். இந்த வேப்ப மரம் பார்த்து வரணும். மூட்டையில் சாப்பாடு. இப்போ கூட இவர் சொன்னார். அப்பா அது நடந்துகிட்டே இருக்கும். அன்னதானம் நடந்துகிட்டே இருக்கும். விளக்கு ஊதுவத்தி ஏத்துறா. ஊதுவத்தி ஏற்றிடலாம். அப்பா கருக்கம்பட்டி சித்தர். இப்போ பாருங்க, தினசரி காலை 7 மணி முதல் இரவு 10 மணி வரை அன்னதானம் நடைபெறும். விபூதி இது ஊதுபத்தி ஏற்றணும். ஊதுபத்தி காமி பாருங்க, எல்லாரும் இங்கே ஊதுபத்தி ஏற்றிருக்காங்க. கருக்கம்பட்டி சித்தர். இங்கே விளக்கு. ஆஹா, இங்கே காலையில் 7 மணிலேருந்து நைட் 10 வரைக்கும் கம்ப்ளீட்டாக அன்னதானங்க. காலையில் வெரைட்டி ரைஸு, மத்தியானம் சாப்பாடு, நைட்டு 10 மணி வரைக்கும் வரவங்களுக்கு சாப்பாடு போட்டு நல்லா பண்ணுறாங்க. இது இதானது
ஊதுபத்தி ஏற்ற ஒரு ஊதுபத்தி ஏற்றி நம்ம இதை காமிக்கணும். கனகம்பட்டி சித்தருடைய இந்த வேப்ப மரத்துக்கு கீழே தான் உட்காந்து இந்த கனகம்பட்டி சித்தர் ஞானோபதேசம் பண்ணார். அவர் வார்த்தைகள் பாருங்கள். உங்கள் சுமைகளை இவ்விடத்தில் இறக்கி வைத்துவிட்டு நிம்மதியாக செல்லுங்கள். வாட் எவர் ஒரி, வாட் எவர் இஷ்யூ யூ ஆர் ஹேவிங், யூ சரண்டர் இட் ஹியர் அண்ட் ஸ்டார்ட் யுவர் லைஃப் அஃப்ரெஷ். நல்லா இருக்குங்க உண்மையாகவே. உங்கள் சுமைகளை இவ்விடத்தில் இறக்கி வைத்துவிட்டு நிம்மதியாக செல்லுங்கள். வாட் எவர் இஷ்யூ யூ காட், வாட் எவர் ஒரி யூ காட், சரண்டர் இட் ஹியர் அண்ட் கோ. இங்கே தாங்க அவர் ஞானோபதேசம் பண்ணாராம் கனகம்பட்டி சாமிகள். வேப்பமரம். இப்படி இருக்கு பாருங்க. அதனால தான் இந்த சித்தர் ஃபுல்லாகவே வேப்பமரமாக இருக்குது. மேபி ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். பாதுகை இருக்குது, அதை நமஸ்காரம் பண்ணிட்டு போகணும். அப்பா சித்தர் அமர்ந்த இடங்க, சித்தர் அமர்ந்து ஞானோபதேசம் பண்ண இடம். இந்த பாருங்க, இங்கே தான் நமஸ்காரம் பண்ணிட்டு சர்க்குருவே சரணம். சர்க்குருவின் குரல். கனகம்பட்டிக்கு வந்தால் வர்ற தடமும் தெரியக்கூடாது, போகிற தடமும் தெரியக்கூடாது சாமி. ஆஹா, தினசரி காலை 5:45 மணிக்கு கோமாதா பூஜை, காலை 6 மணிக்கு சத்குரு பூஜை, பகல் 12 உச்சிக்கால பூஜை, காலை 6 மணிக்கு சாயரட்ச பூஜை, மாதாந்திரம் சிறப்பு பூஜைகள், புனர்பூச நட்சத்திரம். நேற்றுக்கு வந்து பௌர்ணமி, புனர்பூச பௌர்ணமியானால இவ்வளோ கூட்டம். எனக்கு இதான் ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்கள் சுமைகளை இவ்விடத்தில் இறக்கி வைத்துவிட்டு இவர் தாங்க கனகம்பட்டி சித்தர். வீட்டு வந்தோம்ல, இந்த மரத்தில் தான் இந்த கனகம்பட்டி சாமி சர்க்குரு பகவான் அமர்ந்து ஞான உபதேசம் செய்த வேப்ப மரம். கனகம்பட்டி யான் நல்வரவு. ஓம் ஸ்ரீ சர்க்குரு பழனிசாமிகள் அர்க்கன் கட்டளை கனகம்பட்டி. அப்பா, நம்ம சேலத்தில் நான் வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணப்போ ஸ்டேட்டு ஓட்டு வீட்டில் தான் நாங்கள்லாம் இருந்தோம். இங்கே பாருங்கள், கனகம்பட்டி சாமிகள் இருந்த வீடு. இந்த வீட்டில் தான் இருந்திருக்கார் சித்தர். இதோ ஓம் ஸ்ரீ சர்க்குருவே சரணம். அந்த வீட்டுக்கு தான் நாம் போகிறோம். குனிஞ்சு தான் போகணும். வாழ்க்கையில் குனிகிற இடத்துல குனியணும். இதோ அவர் இருந்த இடம், படுத்த இடம் எல்லாம் அப்படியே வச்சுருக்காங்க. மரத்தை பிரதர்ஷனம் பண்ணணும். இங்கே பாருங்கள், கனகம்பட்டி சாமிகள். ஆஹா, இங்கே பாருங்க. அவர் யூஸ் பண்ண காரை அப்படியே வச்சுருக்காரு. கனகம்பட்டி சாமிகள் அவர் யூஸ் பண்ண காரை அப்படியே வச்சுருக்காங்க. எல்லாரும் இங்கே வந்துட்டு நைட்டு இருந்திருக்காங்க. இங்கேயே படுத்து தூங்குறாங்க. அப்பா,